முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவே புதையலோட உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். 2இல் 1 தொட்ட உனக்காகவே இந்த புதையலை உன் கைகளில் ஒப்படைச்சு நீ சற்றும் மறக்க முடியாத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். எப்போதும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிக்கொள்ள தயாராகு. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் செஞ்சு காட்டுறேன். நான் எப்போதும் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். யார் தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய மனசு உள்ளவனாகவே இருக்கேன். ஆனால் இந்த மனிதர்கள் யார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அடுத்தவங்க நமக்கு உதவி செஞ்சாங்களேன்றதையே மறந்துட்டு நன்றியுணர்வு சிறிதும் இல்லாமல் அவங்களுக்கே கெடுதல் செய்யக்கூடிய குணமுள்ளவர்களாக இருக்காங்க. அள்ளி கொடுப்பதும் மன்னிப்பதும் தெய்வ குணம். ஆனால் செய் நன்றியை மறப்பதும் மன்னிக்கும் குணமும் பக்குவமும் இல்லாதது மனித குணம். இதை எப்போ நீ மாற்றிக்கிறியோ, யாரு கெடுதல் செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் அதை மன்னிச்சு மறந்து கடந்து போறியோ, அதுதான் உன்னை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயங்கள்ன்றத நீ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கியன் செல்வமே. மூடின கதவை திறப்ப வந்தான் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன். கண்டிப்பா உனக்கு நடக்காம போன விஷயங்களையும் உனக்கு தடைப்பட்ட விஷயங்களையும் மூடிய கதவுகளையும் திறந்து வச்சு என் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தருவேன். பெருமையும் ஏமாற்றமும் அற்ற மகிழ்ச்சியான மன நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். தோல்விகள் தொடர் கதையாக இருக்குதே நினச்சி கவலைப்படாத. தோல்விகளை தாண்டி நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து உன்னுடைய பயத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இப்போது நீ செய்யும் விடாமுயற்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியை கொடுக்க தான் போகுது. நீ பிரகாசமாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் ஜொலிப்பதற்கு நான் எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்வேன். நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளில் கொடுப்பேனேன் செல்வமே. எப்போதும் உன்னை மதிக்காத இடத்தில் மண்ணை கூட மிதிக்கக்கூடாது. உனக்கு பிடிக்காத இடங்களிலும் உன் மனசுக்கு பொருந்தாத மனிதர்கள் இருக்கும் இடத்திலும் நீ வேறு வழி இல்லாமல் பொருந்தி கொள்ள நினைக்காதே. உன்னை விரும்பாத வீட்டுக்கு நீ விருந்தினராக கூட செல்லாதே என் செல்வமே. கண்டிப்பா இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னுடைய விடாமுயற்சி வீணாக போகாது. நடக்கவே நடக்காது நீ நினைச்ச காரியத்தை கூட உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தரேன். நம்பிக்கையோடு இருந்தீனா அனைத்தையும் மாற்றி அமைச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். உனக்கு என்ன வேணுமோ அது இந்த முருகனிடம் கேளு. அதற்காக நீ முயற்சியும் பயிற்சியும் செய்யும் போது என் அருளால அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். தோல்விகளே இல்லாத வெற்றி கதைகள் இந்த உலகத்தில் இல்லை என் செல்வமே. நீ எதுக்காகவும் கலங்காம என்ன தோல்வி வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட வெற்றியை பெற தயாராகு. உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சு எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்பாடுபட்டாவது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் துன்பத்தையும் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்னங்கிறத நீ அடுத்தவங்களுக்கு காட்டினதால தான், அடுத்தவங்களுக்கு தெரியும்படியாக நீ நடந்துக்கிட்டதால தான் இப்போது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இனிமேலாவது நல்லது கெட்டது, நீ யாரு என்ன எப்படி, உன் குணம் என்ன, உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்தாதே என் செல்வமே. அதற்கு பதிலாக அமைதியாக இருந்தே மலை போல எழுந்திருச்சு நிற்க பழகு. உலகமும் உற்றாரும் உறவுகளும் உன்னை அண்ணாந்து பார்த்து வாயடைச்சு போகட்டும். அப்புறம் அவங்க உன் பக்கத்தில் வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீ மாபெரும் வெற்றிகளை பெற்று காட்டணும் என் செல்வமே. உனக்கு ஆறுதல் சொல்ல இந்த பூமியில் ஒருத்தருமே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படாத. என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நம்பு. உன் மனக்காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னுடைய ஏக்கத்தை தீர்த்து உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் இந்த முருகன் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன்.
உன்னை சுற்றி யார் இருக்காங்க, உன்னை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்கன்னெல்லாம் நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். எப்போதும் நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் சரியாக செய்ய பழகு. எதை யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும், உன்னை பற்றி என்ன நினச்சாலும் நினைக்காட்டியும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நீ கவனமாக இருந்தாலே, உன்னுடைய செயல்களை சரியாக செஞ்சாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் என் செல்வமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே. இப்போது பாலைவனமாக இருக்கும் உன் வாழ்க்கையை நிச்சயம் அழகான நந்தவனமாக நான் மாற்றி காட்டுறேன். வாழ்க்கை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய வகையில் மாறதான் போகுது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். நிச்சயமா நீ எதிர்பார்த்த மாற்றங்களும் உன் வாழ்க்கையில வந்து சேருங்கிறதுல நீ உறுதியான நம்பிக்கையோட இரு. மாற்றம் ஒன்றே மாறாதது. நல்ல மாற்றத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில ஏற்றத்தை உண்டாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தரேன். எப்போதுமே உன் கதைக்கு நீதான் நாயகன், நீதான் நாயகி என்பதை மறவாதே. நாயகன் நாயகி இருக்கும்போது எப்படி யாராவது ஒருத்தர் வில்லனாக இருக்கதானே செய்வாங்க. அப்படி உனக்கு யாரோ ஒருவர் வில்லனாக இருந்தாலும், உனக்கு எதிராக உனக்கு பிடிக்காத விஷயங்களை யாரோ ஒருவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், அவங்க உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு, உன் வாழ்க்கையில எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு இந்த முருகன் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீயும் உன்னை முழுமையாக நம்பும் போது, தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பா ஜெயிக்க முடியும் என் செல்வமே. எப்போதுமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. உன் போராட்டங்கள் அனைத்துக்கும் முடிவு கிடைக்கும் விதமாக என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து நிச்சயம் நீ வெற்றி பெறும்படி நான் செய்வேன். உன்னை மதிக்காத மனிதர்களிடம் நீ ஒருபோதும் பணிவை காட்ட வேணாம். உன்னை மதிக்காத மனிதர்களிடம் நீ மறுபடியும் மறுபடியும் அடிபணிந்து போகும்போது அவங்க உன்னை அடிமையாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல உன்னை மதிக்கும் மனிதர்களிடம் நீ கோபத்தை காட்ட வேண்டாம். உன்னை மதித்து உன்கிட்ட பொறுமையாக பேசுகிறவங்கள்ட்ட நீ கோபப்படும் போது அது உன் அதிகாரத்தை தானே காட்டும். எல்லாரிடமும் அன்பா பாசமா பொறுமையா நேசிக்க பழகு. தேவைக்காக மட்டும் தேடி வரும் உறவுகளை உன் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சிரு. ஏன்னா தேவை முடிஞ்சதும் அவங்க எப்போ வேணாலும் உன்னை தூக்கி எறியலாம். அதனால எப்போதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நேசிக்கக்கூடிய, உன்னிடம் பழகக்கூடிய மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. ஏமாறுறவங்க முட்டாள்களும் அல்ல, ஏமாத்துறவங்க புத்திசாலிகளும் அல்ல. எல்லாமே செஞ்சவங்களுக்கு ஒரு நாள் திரும்ப போய் சேர்ந்தே தீரும். நீ எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா இரு. வாழ்க்கையில எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலை காரணமாக ஒரு நாள் முட்டாளாகத்தான் செய்வாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லா மனிதர்களையும் முட்டாள்களாக ஆக்கதான் செய்யும். நீயும் எதுல ஏமாந்து போனாலும் தோத்து போனாலும் எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லாத்தையும் தாண்டி என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோட இரு. நான் உனக்காக நல்லது செஞ்சு உன் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி செஞ்சு காட்டுறேன். நாளைங்கிறது ஒருபோதும் வரப்போறதில்ல. இன்னைக்கு நீ வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாயோ அதை பொறுத்து தான் நாளைய வாழ்க்கை உனக்கான நல்ல வாழ்க்கையாக மாறும். இன்றைய நாளை எப்படி கையாளுறதுன்றது நீ கற்றுக்கிட்டாலே உன் வாழ்க்கை நாளைய வாழ்க்கை உனக்கான நல்ல வாழ்க்கையாக மாறிடும் என் செல்வமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ, எது நடக்கலைன்னு சொல்லி பொறுமையாக நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கியோ, அது அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயர்ந்தே தீருவாய். என்ன நடந்தாலும் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உனக்கான இலக்கை நீ அடைவதற்கு நான் வழிகாட்டுறேன். இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட தைரியமாக இருந்தாலே எல்லாத்தையும் உன்னால் ஜெயிச்சு வென்றிட முடியும். அறிவும் ஆற்றலும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு என் ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ நினச்ச விஷயங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே தோல்வியின் நிழல் கூட உன்னை அணுகாது என் செல்வமே. என்ன நினச்சினாலே உன் மனசுக்கு தெளிவு உண்டாகும். தெளிவான மனசு
வெற்றியை சுலபமாக பெற்றெடுக்கும். இந்த முருகன் கையில் எப்போதும் வேல் வச்சுக்கிட்டே இருக்கிறது போல உன் மனசிலும் எப்போதும் நீ உறுதியாக இருக்க பழகு. நீ எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகளும் நல்ல விஷயங்களும் நடந்தே தீரும். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது தீமையை தாண்டி மிக சுலபமாக உன்னால் வெற்றியை பெற்றிட முடியும். யார் எது உனக்கு தடையாக இருந்தாலும் உனக்கு தடங்களாக இருந்தாலும் எதை நினச்சும் நீ பயப்பட வேண்டாம். என்னை நினைத்து வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்து வெற்றியும் மிகப்பெரிய அளவில் உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ எதிலும் மனம் தளர வேண்டாம். நான் உன் பக்கத்தில் உன் கூடவே இருந்து தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை தருவேனேன் செல்வமே. வாழ்க்கை எந்த அளவுக்கு உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் வழிகளையும் கொடுக்குதோ அதே அளவுக்கு நிச்சயம் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும். அதனால் இழந்ததை நினச்சி கவலைப்படாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கானது நினச்சி சந்தோஷமாக வலிகளையும் வேதனைகளையும் மறந்து வாழ பழகு. எல்லாரும் உன் மனசை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படாத. யார் உன் மனசை காயப்படுத்தினாலும் யார் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசினாலும் நீ அமைதியாக அவர்களை விட்டு சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. நீ மன அமைதியை இழக்கும் நேரங்களில் எல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக வந்து நின்று நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன். நீ பார்க்குற பொருட்களின் மீது ஆசை வந்தாலும் நீ பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உன்னை ஈர்த்தாலும் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. எல்லாத்தையும் அடையணுன்ற ஆசை பேராசை என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உனக்கு என்ன வேணுமோ அதை சிறப்பாக கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ.